ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசிரியர் விருதுக்கிரிய ஜோதிட கலையரசர் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குருவணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு பார்க்க போற பதிவு கடன் சம்பந்தப்பட்டது. தலைப்பு: கடன் எதனால் வந்தது, எப்போது தீரும்? கடனை பத்தி நிறைய வீடியோக்கள் இருக்கு, நிறைய ஜோதிடர்கள் போட்டிருக்காங்க. ஒண்ணுமே இல்லை. சுப கடனா அசுப கடனா? எனது பேராசிரியர் அவர்களுடைய கிரக சுபத்துவ பாவத்துவ கோட்பாட்டின்படி சூட்சும வலு சனி செவ்வாய், சனி முழு பாவ கிரகம், கொடூரமான கிரகம். இயல்பு நிலையில் நான் நல்ல ஆன்மீகவாதி தான். ஒரு சிறு குண்டூசியை எடுத்து நகற்றுவதற்கு கூட இறையருள் வேண்டும் அப்படின்னு நம்புறாள். இப்படி பேசுவான். ஆன்மீகம் வேறு, ஜோதிடம் வேறு. ஜோதிடம் அனைத்து மதத்தை சார்ந்தவர்களுக்கும் ஆக்டிவேஷன் ஆகக்கூடிய ஒன்று. இயல்பு நிலையில் ஒரு கிரகம் என்ன தரும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம ஞானிகள் பாவக்கிரகம் சுபக்கிரகம் பிரிச்சிருக்காங்க. சுபத்தன்மை தரக்கூடியது சுபக்கிரகங்கள், பாவத்தன்மையை தரக்கூடியது பாவக்கிரகங்கள். சுபக்கிரகங்கள் தருவது சுபத்துவம், பாவக்கிரகங்கள் தருவது பாவத்துவம். இந்த வார்த்தை புரியல நம்ம என்ன பண்றது? அடிப்படையே இதுதானே. அப்ப இதையெல்லாம் சிந்திக்காம மூல நூல்கள், பராசர மகிழ்ச்சி, வராக விகிரர், கல்யாண வர்மா, இந்த மாதிரி மேன்மை மிக்க ஞானிகள் அவங்க கூட ஒரு வார்த்தையில பதில் எழுதல. ஏன்னா அத்தனையுமே புஸ்தகத்தில் அடக்க முடியாதுங்கிறது அப்பவே அவங்களுக்கு தெரியும். அதனால ஒரு விதிகள் போட்டு விதிவிலக்கு இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை ஊட்டுவதாகவே அந்த விதி எழுதப்பட்டு காலதேச வர்த்தமானத்துக்கு தக்கன மாதிரி நீங்க பாத்துக்கிறீங்கன்னு எழுதப்பட்ட விதி, எழுதப்பட்ட விஷயங்கள். இப்ப அவர்களை தவிர்த்து விளக்க நூல்ல நானும் சொல்றேன் அப்படிங்கிற அமைப்புல எழுதி வச்சது புஸ்தகம். யார் வேணாலும் எழுதலாம். ஜோதிடத்துல இன்னொரு 4 புஸ்தகங்களை பார்த்து கலந்து கூட நம்ம ஒன்று எழுதலாம். ஆனா உண்மை இருக்கணும். அப்ப அப்படி ஆய்வு நோக்கம் இல்லாம ஒரு வரியில் பதில் சொன்ன மாதிரி உள்ள புஸ்தகங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம ஜோதிடத்துக்குள்ள வந்தோம்னா இப்படித்தான் சொல்ல முடியும். சுபத்துவம் புரியாது, பாவத்துவம் புரியாது. சுபத்துவம் பாவத்துவம் கலந்ததும் புரியாது. உண்மையான பலன் அதுலதான் இருக்கு. சரி, கடன் எப்ப வரும்? எடுத்த உடனே அந்த ஜாதகத்தை பார்த்த உடனே லக்கணம் வலுத்திருக்கணும். எந்த விஷயத்துக்கும் லக்கணாதிபதி வலுத்திருக்கணும். லக்கணாதிபதி வலுப்பெறாவிட்டாலும் லக்கணம் வளர்த்திருக்கணும். லக்கணம் வலுப்பெறாவிட்டாலும் லக்கணாதிபதி வளர்த்திருக்கணும். தரலாம். ராசிபதியும் சேர்ந்து இருந்துச்சுன்னா மேன்மை மிக்க ஜாதகம் பார்த்தோட்டே தெரிஞ்சுக்கலாம். அடிப்படை பலம் நல்லா இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவலோகமான தசாபத்தி வந்தாலும் தாங்கக்கூடிய தன்மை, ஓடலாம் மாட்டாரு, தாங்கக்கூடிய தன்மை இருந்த பயிற்சி சொல்லக்கூடிய அமைப்புல அதுல வரும். அது லக்கணாதிபதி முக்கியம் சொல்லியாச்சு. அடுத்து கடன் வந்தா ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லியிருக்காங்க ஞானிகள். 6ஆம் இடம் கடன். அது சுபக்கடனா பாவக்கடனா, பாவக்கடனா அது சுபக்கடனா அசுபக்கடனாங்கிறது வேற விஷயம். ஒரு வாரத்துல எந்த பயிரும் சொல்ல முடியாது, எதையுமே நிப்பாட்ட முடியாது. அதனாலதான் எதையுமே எழுத முடியாது, ஒரு புத்தகத்துக்குள்ள அடக்க முடியாது, ஒரு சாப்ட்வேருக்குள்ள அடக்க முடியாது. லக்கணம் வலுப்பெற்று 6ஆம் இடத்து அதிபதி பலம் கம்மியா இருந்தா கடன் இவருக்கு பெரிய தாக்குதல் தர முடியாதுன்னு சொல்ல முடியும். கடன் வாங்க மாட்டான்னு சொல்ல முடியாது. அதுதான் இந்த பதிவின் நோக்கம். கடன் எப்போது ஏற்படும்? 12ஆம் பாவத்தை பார்க்கணும், 2ஆம் பாவத்தை பார்க்கணும், 11ஆம் பாவத்தை பார்க்கணும், 10ஆம் பாவத்தை பார்க்கணும், 6ஆம் பாவத்தை பார்க்கணும், லக்கணத்தை பார்க்கணும். 2ஆம் பாவம் திரும்ப சொல்றேன், 2ஆம் பாவம் மிக முக்கியம். டிரான்சாக்சன். இந்த பாவங்களை எதுக்கு சொல்றேங்கிறது பொதுமக்கள் நல்லா உணர்ந்துக்கிறீங்க, ஆர்வலர்களும் தெரிஞ்சுக்கிறீங்க, தொழில்முறை ஜோதிடர் கூட தெரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா ஜோதிடம் எதில் இருக்கிறது என்பதை நீண்ட காலம் ஆராய்ச்சி செய்து அற்புதமா சொல்லிக் கொடுத்திருக்காரு நம்ம குருநாதர். அந்த தேவையைத்தான் வச்சு எல்லா குருநாதரும் மதிப்புக்குரியவர்கள் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு கருத்து எடுத்திருக்கேன். ஆனா ஆல்மோஸ்ட் அதிகமான முறையில நிறைவு செய்யும் வகையில குருஜியா சொல்லி தந்திருக்காங்க. இப்ப லக்கண வலுப்பெற்று, நல்ல வலுப்பெற்று, லக்னாதிபதி வலுப்பெற்று 6ஆம் பாவம் இருந்தால் பெரிய கெடுதல் வராது. இது கடன்னா நோயா எதிரியா அது வேற சமாச்சாரம். இப்ப கடனை தான் பார்க்க போறோம். கடன் எதனால் வந்தது, எப்போது தீரும்? இது ராசி கட்டம், இதுவும் ராசி கட்டம் தான், அம்சம் இல்லை. இந்த பதிவிற்கும்
இந்த கட்டங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. இப்ப கடன் எதனால் வந்தது அந்த சாப்டர் எடுப்போம். வருமான பற்றாக்குறைக்காக கடன் வாங்கியிருக்காரா? தொழில் செய்யக்கூடாது என்ற அமைப்புல அதை உணராம தொழில் செஞ்சு அதனால நட்டப்பட்டு கடன் வாங்கியிருக்காரா? தொழில் முறையிலே கடன் வாங்குறாரா? வாங்கியிருக்காரா? வாங்க போறாரா? நோய் வந்து அதுக்காக வாங்கியிருக்காரா? குடும்பத்துல யாருக்கும் நோய் வந்தது அதனால் கடன் ஏற்பட்டதா? சொல்லலாம், அனைத்தையும் சொல்லலாம். பாவகங்கள் முதல்ல சுபத்துவ பாவத்துவத்துல பலன் இருக்கு. நீங்க எந்த முறையில போனாலும் சரி இதுக்கு வந்துதான் ஆகணும். அப்பதான் பெனிசிங் பண்ண முடியும், இந்த பலனை சொல்ல முடியும். இதுல நம்ம குரூப்ல எப்படா இவர் வார்த்தையில் தப்பு வரும் அப்படின்னு கமெண்ட் பண்றது, ஒரே ஆள் 3 இடத்துல கமெண்ட் பண்றது, அது மாதிரி நடக்கத்தான் செய்யுது. அதை பத்தி நமக்கு இல்லை. நம்ம சரியான முறையில் எழுதணும். அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் தெரிஞ்சுட்டு போயிட்டோம்னா டேக் இட் ஈஸி. அவங்ககிட்ட விளக்கம் சொல்றவங்களும் தேவையே இல்லை. என்னை இப்ப பின்பற்றுறவர்களுக்கு தெரியும் இவர் எவ்வளவு ஆள்களையா நான் போறேங்கிறது. அவங்க ஒரு வகை இந்த ஜாதகம் பார்க்கக்கூடிய உள்ளூர் நண்பர்கள், வெளியூர் நண்பர்கள், வெளிநாட்டில் உள்ளவங்க, வெளிமாநிலத்தில் உள்ள அறிவார்கள் புதுசா வந்து கேட்கிறாங்க ஜாதகம் எவ்வளவு, நீங்க எப்படி பாக்குறீங்க, எவ்வளவு கேட்கிறாங்க. 4 நாள் 5 நாள் பார்த்துட்டு இருக்காங்க. நான் எளிய கட்டிடம் தான் வைக்கிறேன். அவங்களுக்கு அந்த பிராப்தம் இல்லைன்னு சொல்லிடலாம் கண்டிப்பா. ஏன்னா உங்களுக்கும் என்னை பேர உறுதியான ஜோதிடத்தில் நம்பிக்கை இருந்தா நீங்களும் அப்படி பேசலாம், தப்பு இல்லை. எதுல இருக்கு பெரிய ஆரிய வித்தையெல்லாம் கிடையாதுங்க. ஆனாலும் முழுசா உணர முடியாது. ஆனாலும் மெதுவாக ஸ்டெப்பாக சரியான முறையில பயணிக்கணும். ஒரு வாழ்நாள் முழுவதும் கத்துக்கவே முடியாது, சரியா? அப்ப மெல்ல மெல்ல நம்ம பயணிக்கணும், சரியா போகணும், பாதை வந்து சரியா இருக்கணும். 2ஆம் பாவம் வருமானம், 2ஆம் பாவம் கெட்டு குரு பகவானும் பலமிழந்து இருந்து தசாபதியை செயலினா குடும்பத்துக்காக அந்த இடத்துல 6ஆம் இடம் வளர்த்துருக்கும். இவர் லக்கணம் சமநிலையோடு இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப குடும்பத்துக்காக தசாபதி ரீதியில பிள்ளைகளை வளர்க்கணும், இவர் சாப்பிடணும், எல்லா விஷயங்கள் இருக்கிற அதுக்காக கடன் வாங்குவாரு. லக்கணம் இது வளர்த்துருக்கும் போது 6ஆம் பாவம் வெளிச்சப்பட்டா அந்த பாவத்தை வளர்க்கணும். தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. 6ஆம் இடத்துல சனி இருந்துச்சுன்னா கடனை கெடுக்கும், சனி மட்டும் இருந்தா கெடுக்கும், ராகு மட்டும் இருந்தா கெடுக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. அந்த அதிபதியை பார்க்கணும். ஏதாவது நிலைநிறுத்தி பேசுறேன்னா அப்படித்தான் ஜோதிடம். உங்களுக்கு அந்த எண்ணம் வந்துடணும். பொதுமக்கள் சாதாரண ஒரு வார்த்தையில பார்க்காதீங்க. தொலைக்காட்சியில தினப்பலன் ஐயா சொல்றாரு, எல்லாருமே சொல்றாங்க. தினப்பலன் சொல்லணுமா? கண்டிப்பா சொல்லணும். ஒளியுள்ள ஜாதகங்கள், பிராப்தமான ஜாதகங்கள், அதுக்கு கோல்சாரம் தேவைப்படாது. ஏற்கனவே உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும், கிரகங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஒளியற்ற ஜாதகங்களுக்கு நிரந்தரம் இல்லாமல் இந்த பயிற்சிகள் வருதுல, அதுதான் ஒளி கொடுக்குது. அப்ப கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஜாதகத்தை பிரிச்சுக்கணும். இப்படி மிக கோடீஸ்வர ஜாதகம், அதுக்கு அடுத்த நிலையில உள்ளது, அப்புறம் நார்மலா உள்ளது, வறுமையில் உள்ளது, நாளையும் பிரிச்சுக்கிட்டு பார்க்க சொல்றது சரியா இருக்கும். அது கோச்சார பலன்கள். இப்ப அடிப்படை ஜாதக வலுவில் 6ஆம் பாவத்துல வெளிச்சம் இருந்தா வளரத்தான் செய்யும். 6ஆம் பாவ அதிபதி நல்லா வந்துட்டா கடன் கண்டிப்பா இருக்கும். எதுக்காக கடன் வாங்குறது? அதுதான் இங்க மெயினான பாயிண்ட். எல்லாரும் புரிஞ்சுக்கிறீங்க. 2ஆம் பாவம் வீக்கா இருந்தா பொருளாதாரத்துக்காக வாங்குவாரு. 4ஆம் பாவம் நல்லா இருந்து அதிகமான நல்லா இருந்து ஒரு ஜாதகத்துல அப்பா அம்மா ஸ்தானங்கள் வலிமை கம்மி இருந்தா படிப்புக்காக வாங்குவாங்க கடன். பிள்ளைகளுக்காக பாவம் இருக்கக்கூடியது 5ஆம் பாவம் குழந்தை, 2ஆம் பாவம் வருமானம், 6ஆம் பாவம் கடன். அது வேலையாகவும் இருக்கும், அந்த ஜாதகருக்கு வேலையாகவும் இருக்கும். இப்படி ஒரு ஜாதகத்துல பெற்றோர் அறியலாம், பெற்றோர் ஜாதகத்துல பிள்ளைகள் அறியலாம். அப்படிலாம் பார்த்துட்டு எதனால் கடன் வந்தது? 2ஆம் பாவம் பலவீனமா இருந்து தொழில் அமைப்பு சரியில்லாமல் இருந்து அப்படி வாழ்றவங்களுக்கு, தினசரி பிழைத்து வாழ்பவர்களுக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சினா திணறுவாங்க, கடன் வரும். சரி, 10ஆம் பாவம் பாவத்துவமா இருந்தா கூட தொழில் செய்யாம அவரை விட்டு இழுத்து வச்சு வரிக்க பார்க்கும். கிரகங்களுடைய வேலை. அதனாலதானே ஒவ்வொருத்தரும் ஜோதிடர் கடவுளா நம்ம சொல்லுவோம். ஒருத்தர் தொழில் செய்யறாருங்க, செய்யலாமான்னு கேட்டா நான் எடுத்த உடனே லக்கணத்தை பார்ப்பேன், அவர் சரியான ஆளா. அப்புறம் 10ஆம் பாவம் 10ஆம் அதிபதி, 2ஆம் பாவம் 2ஆம் அதிபதி டிரான்சாக்சன், 6ஆம் இடம் வேலையும் குறிக்கும் தொழிலையும் குறிக்கும். 11ஆம் பாவம்
லாபம் இருக்கணும். இப்படிலாம் அமைப்பு இருந்து தசாபதிகள் நல்லா இருந்தா தான் நீங்க தொழில் செஞ்சா சிறப்பாக இருக்கும்னு சொல்லிடுவோம். சரியில்லாத அமைப்புல நம்ம சொல்லி விடுவோம். அவர் கேட்பாரா? கர்மா விடுமா? தொழில போய் அவஸ்தப்படுவார். அப்படிப்பட்ட அமைப்புல இன்னும் அந்த கடுமையான அமைப்பு இருந்துச்சுன்னா இன்னும் முயற்சி செய்வோம், மூணாம் பாவம் வளர்த்துருக்கோம், இன்னும் முயற்சி செய்வோம், முயற்சி நல்லா இருக்கும், பலன் கிடைக்காது, அப்ப கடன் வரும். சரி, ஜாதகர் நோய் விடுறாரு, அது 5ஆம் பாவம் அடி வாங்குது, நோய் விடுற மாதிரி பிள்ளைகள் இருக்கு, மனைவிக்கே செலவழிக்கணும், கடன் வாங்குவாரு. எப்படி அருமையான விளக்கம். கடன் இருக்கும், லக்னாதிபதி கட்டணும், 6ஆம் பாவம் வலுத்திருந்தால் கடன் வரும். எதனால் வருங்கிற விளக்கம் இது. எப்ப தீரும்? 6ஆம் பாவம் தரக்கூடிய கடன் அமைப்பை 11ஆம் பாவம் தீர்க்கும். கண்டிப்பா தீர்க்கும். அந்த அந்த தசா வந்தாலும் சரி, அந்த சம்பந்தப்பட்ட 11ஆம் அதிபதி சம்பந்தப்பட்ட கிரகத்துடைய தசா வந்தாலும் சரி, கவனத்தோடு பார்க்கணும். பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஒருத்தருக்கு சொல்ல முடியும். ஆக கடன் எதனால் வரும், எப்போ தீரும் விளக்கத்தை சொல்லிட்டு என்ன பத்தி சொல்றேன். அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல 1300க்கும் மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் இருக்குது. கிரக சுபத்துவ பாவத்துவ கோட்பாடின்படி பதியப்பட்ட வீடியோக்கள், கல்வி, உயர்கல்வி, கல்வியின் தரம், திருமணம் அதன் தரம், வேலை அதன் தரம், தொழில் அதன் தரம், எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணுவாரு லைஃப்லயே, அவருடைய குணம் தான் என்ன, குணம் மாறுமா, இப்படிலாம் வார்த்தைகளுக்குள் அடக்க முடியாத மனித விஷயங்கள் அனைத்தையுமே பதிஞ்சிருக்கேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எந்த ஒரு பலன் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் இந்த திரையரங்கு 90 80 57 13 70 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஜாதகத்தை அனுப்பிட்டு ஒரு நாட்கள் நீங்க பலனை கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். அவசரமாக திருமண பொருத்தம் பார்க்கணுமா, சிசேரியன் குறிக்கணுமா, உடனடியாக சொல்லப்படும். ஏன்னா இது ரெண்டையுமே காலதாமதம் பண்ண முடியாது, காலதாமதம் பண்ண முடியாது. ஆகவே அதை பொதுவான, அதாவது எப்பவுமே ஒரு பொது பலன் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு கேட்கிற விஷயங்களுக்கு, பிள்ளைகளுக்கு பள்ளி படிப்பு எப்ப கேட்பீங்க, பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கேட்கக்கூடிய அமைப்பு இருக்கும். உறுதியாக பாஸ் ஆவாருங்க நம்பிக்கை இருக்கும் பொழுது கண்டிப்பாக கேள்வி கேட்பீங்க. அப்போ அதுக்கு ஒரு நாட்கள் சென்று பலன்களை தெரிந்து கொள்ளலாம். திருமண பொருத்தம் 10 பொருத்தத்தை தூக்கி அப்படியே போட்டணும், அதுல எந்த விஷயமும் இல்லை. திரும்ப திரும்ப சொல்லியாச்சு, 10 பொருத்தம், அதுல எந்த விஷயம் இல்லை. ஜாதகத்துல தான் பலன் இருக்கு. ஒரு ஜாதகத்துல அவர் அறியலாம், வரக்கூடிய மனைவியை அறியலாம். குலத்தை படித்த மனைவியா சொல்லலாம், கோபக்கார மனைவியா சொல்லலாம், நல்ல திறமையான மனைவியா சொல்லலாம், ஜாதக காட்டில் வலிமை படைத்தவரா சொல்லலாம். இப்படி முறையில திருமண பொருத்தம் பார்க்கிறேன். திருமண பொருத்தத்துக்கு பிறகு வாழ்க்கை எப்படி இருக்கும், குழந்தைகளை வளர்த்து வளர்க்கக்கூடிய வயசுக்கு நம்ம இருக்கணும். அந்த மாதிரி அமைப்புல திருமண பொருத்தம் தரத்தோடு சொல்லுவேன். சிசேரியன் குறிக்கணும். நானே எனக்கு குழந்தை வேணும்னா, நான் முதலமைச்சராக வரக்கூடிய குழந்தை எனக்கு வேணும்னு ஆசைதான். நாடாளும் குழந்தை நம்ம கிடைச்சா யார் வேணாம்பாங்க. நமக்கு அந்த பிராப்தம் இருக்கா? ஒரு கலெக்டர் ஆகணும்னு எனக்கு விருப்பம் தான், மையன் அதுக்கு பிராப்தம் இருக்கா? ஒரு நல்ல மருத்துவர் ஆகணும்னு எனக்கு விருப்பம் தான், அதுக்கு எனக்கு பிராப்தம் இருக்கா? உங்களுக்கு குழந்தை போறதுக்கு பிரசவத்தை சிக்கல் இருக்கு, சிசேரியன் பண்ணணும் அப்படின்னா பெற்றோர் ஜாதகம் அனுப்புங்க. அதுல என்ன இருக்கோ, 5ஆம் பாவம், குருபவன் நிலை மற்றும் தசாபதிகள் உறுதியான முறையில் குறிச்சு கொடுக்கலாம். இது வரைக்கும் 15 பேர் குறிச்சு கொடுத்துருக்கேன். குறித்த நேரத்தில் துல்லியமாக நம்ம குறிக்க முடியாது, நம்ம கடவுள் இல்லை, நெருங்கி வரலாம். 2 மணி நேரம் சொல்லலாம், 3 மணி நேரம் சொல்லலாம். அந்த பெற்றோர் ஜாதகத்துல குருவின் நிலையையும் 5ஆம் அதிபதியுடைய நிலையும் கலந்து பார்க்கும் பொழுது இத்தனை சிறப்பு நல்லா இருக்கும்னா நம்ம குறிக்காமலே நடக்குமே, நம்ம ரெஃபர் பண்ணி கொடுக்கணும், அவ்வளவுதான். என்னுடைய சேனல் அடுத்தடுத்து பாருங்க. எந்த ஒரு கேள்வியானாலும் என்னிடம் கிரக சுபத்துவ பாவத்துவ கோட்பாடின்படி கிரக விளக்கத்தோடு தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்த ஒரு சிறப்பான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.